ரவுண்ட் 2ல முதல் மேட்ச் திருவையாறு டேக்கிங் ஆன் மன்னார்குடி. டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க திருவையாறு. 4 ஓவர் மேட்ச்சு, 4 பவுலர் யூஸ் பண்ணணும், ஒரு ஓவர் காமன் பவர் பிளே. அஜித் ஸ்டேக்கில் ஓப்பனிங் பவுலர் கீர்த்தி. பவர் பிளே பேட்டில் முதல் பால் க்ளோஸ் டு பேட்டு. செகண்ட் பால் ஃப்ளாட் அடிக்க முடியல, ஓடி எடுக்கப்பட்ட 1. ஸோ மது ஸ்டேக்கில் இருக்க போகிறாங்க. ஸ்டெப் அவுட் பண்ணி பார்த்தாரு, பிச்சுக்கு ஆல்மோஸ்ட் போனாலுமே கிரவுண்டடாக ஒர்க் பண்ண பார்த்தாரு. ஸ்டைக்கில் நியூ பேட்ஸ்மேன், 1 டவுன் பேட்ஸ்மேன் ஹிட்மேன் காமேஷ். ஃபுல்லாக அவுட் சைட் ஆப்ஷன்ஸ், சரியாக டைம் பண்ண முடியல. வந்தோடனே பெரிய ஷாட்டுக்கு தான் போக பார்த்தாரு, இன்டென்ட்டை காட்டுறாரு. உள்ளே போடப்பட்ட பந்து, அந்த ஒரு பந்தை கரெக்டாக எடுத்துட்டாரு. எஸ், ஈஸியாக கிளியர் பண்ணி காட்டிட்டாருங்க. லென்த்லேருந்து உள்ளே வந்திருக்கு பந்து, இன்கமிங் டெலிவரி போட்டு காட்டிருக்காரு. ரெண்டாவது ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே ஓவர் முடிஞ்சு வச்சு ஸ்கோர் 8. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க மன்னார்குடி. செகண்ட் ஓவர் நியூ பவுலர் திருவையாறு எக்ஸ்பிரஸ் தேவா. முதல் பால் ஓவர் த விக்கெட். ஆங்கிள் இன்னாச்சு, பந்தை உள்ளே கொண்டாந்தாங்க. டைமிங் கொடுக்க ஓடி எடுக்கப்பட்ட 2. ஓ, சேஞ்ச் ஆஃப் பேஸ், எப்போதும் போடக்கூடிய வேகம் போடலை, வேகத்தை லைட்டாக கம்மி பண்ணி போட்டார். முதல் பால் போட்ட மாதிரியே ஃபுல்லராக போட்டிருக்காரு, அதே இடம். டவுன் த லெக் போடப்பட்ட பந்து, ஃபுல் டைமிங் பேட்ஸ்மேனுக்கும் கிடைக்கல. கண்டிப்பாக 2. போன பால் வைடி ரீபால். பால் இடத்துல போட சொன்னாங்க, போட்டு காட்டியிருக்காரு. வேகத்தை தான் விவேகம் காட்டியிருக்காங்கன்னு சொல்லலாம். நேரில் பிடிச்சிட்டாருங்க. போன பந்தை விட இந்த பந்து அந்த கரெக்டாக பேட்டோட ஆர்க்குக்கு வந்துருச்சுன்னு சொல்லலாம். போன பந்துக்கு அப்புறமே கரெக்டாக கூப்பிட்டு வச்சு பேசினார், பேசி பர்ஃபெக்டாக அடிக்க வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு கேப்பு எடுத்து பேசி ஆடுறாங்க. 1 more remaining. எதிர்பார்த்த இடத்துக்கு போகலை, ஆனால் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடச்சின்னு தோணுது. எஸ், அதே தான் 6. 2 ஓவர் முடிவில் 25 ஸ்கோரு, 1 விக்கெட் விட்டு மன்னார்குடி. அடுத்த நியூ பவுலர் அஜய். முதல் பால் வித்துருந்துச்சு, ஃபாஸ்ட்டாக போடப்பட்ட பந்து டாட் பால். செகண்ட் பால் வேரியேஷன் விக்கெட்டாகவே மாறி இருக்கு. ஸோ அஜித் ஆட்டமிலேருந்து வெளியே. விக்கெட்டுக்கு அப்புறம் 2 டவுன் பேட்ஸ்மேன் ஜனா ஸ்டேக்கில். இப்போ ஃபுல் ஷாட்டுங்க, போட்டாருங்க, ஒரு அடியாக போட்டாருங்க, வெடியாக போட்டாருங்க. டவுன் த லெக் போடப்பட்ட பந்து குத்தி ஏற்ற பார்த்தாரு. கோனிட்டார் பேட்ஸ்மேன், வந்த உடனே பதிவு பண்ணியிருக்காரு ஒரு 6. வெள்ளைக்கு போட்டார். ஃபாஸ்ட்டாக போய் பார்த்தாங்க ஃபீல்டர், ஓடி எடுக்கப்பட்ட 2. சரியாக டைம் பண்ண முடியல. மீண்டும் பேக் ஃபுட்டில் நிற்கிறாரு, ஒயிட் ஸ்டாண்ட்ஸில் நிற்கிறாரு. ஓடி எடுக்கப்பட்ட 1. போன பால் வைடு. 1 ஓவர் ரிமைனிங் ஓவரில் அந்த ரீபால் ஹைட் ஓவர், டிஸ்டன்ஸ் போக வாய்ப்பு கம்மி. பிடிச்சார் அரவிந்த் அங்கே ஃபீல்டர். விக்கெட்டோட முடிச்சிருக்காங்க இந்த ஓவரை. ஹிட்மேன் ஆட்டமிலேருந்து வெளியே. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு, 35 ஸ்கோரு மன்னார்குடி. இந்த ஒரு பாலா 4th ஓவர் ஆஃப் த மேட்ச். முதல் பால் மீண்டும் ஃபுல் ஷாட்டுக்கு இடம், அங்கே ஆள் வேற பிடிச்சிட்டாங்க. எதிர்வெயில் இருந்தாலுமே பிடிச்சிட்டாரு அங்கே லூயிஸ். ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் சபாபதி. பேட்டில் பட்டு பாடியில் பட்டுச்சு, கிடைக்கிற ஓட்டத்தை எடுத்துக்கிறாங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி பேட்ஸ்மேன் அரவிந்த். ஓ, ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு பந்து, ஆள் இல்லாத பக்கம் போயிருக்கு. உள்ளே வச்சு போட்டாங்க, வந்துட்டாருங்க, லெஃப்ட் வந்துட்டாருங்க. கவர்ஸ்லேருந்து ஓடி வந்துட்டாங்க, ஓடி எடுக்கப்பட்ட 2. நல்லா கனெக்ட், பட் கிரவுண்டடாக போயிருக்கு. போன ஒரு நல்ல கேட்ச் எடுத்து கொடுத்தாரு, நாட் அவுட். ஓடி எடுக்கப்பட்ட 1. ஐ திங்க் லாஸ்ட் 2 more. ஆள் உள்ளே கொண்டாந்து வச்சு போட்டாங்க, அது கேப்பில் போயிருக்கு. இது வரைக்கும் விரட்டிடுறாங்க. அரவிந்த் அங்கே ஃபீல்டர். சாரி, லாஸ்ட் பால் ஆஃப் த இன்னிங்ஸ். முதல் இன்னிங்ஸ் முடிஞ்சிருக்கு. டார்கெட் 42 ரன். ரன்சஸ்க்காக அரவிந்த் ஸ்டேக்கில். ஓப்பனிங் பவுலர் ஹிட்மேன் காமேஷ். சேஸில் முதல் பால் தாண்டி போயிருக்கு, ஈஸியாக போயிருக்கு அந்த ரன். கொஞ்சம் ஷார்ட்டாக உடஞ்சி விழுந்துருச்சு. செகண்ட் பால் மீண்டும் குத்தி போட்டிருக்காங்க.
ஓரளவுக்கு டைமிங் பேட்ஸ்மேன் கண்டிப்பாக இருக்குது. குத்தி போயிருக்கு. செகண்ட் கன்சிக்யூட்டிவ் பவுண்ட்ரி. 2 பந்துமே ஷார்ட்டாக உடஞ்சிருச்சு, லைன்லேருந்து விழுவில. தேர்ட் பால். இதுவும் தலையை தாண்டி போயிருக்கு. குத்தனா தடுக்கிறது கஷ்டம். எஸ், போயிடுச்சு. 3வது 4. 3மே ஷார்ட்டாக தான் இருந்திருக்கு. 3மே பவுண்ட்ரியாக மாறி இருக்கு. ஃபுல் கண்ட்ரோல் கிடைக்கல. 2 பந்தில் ஃபுல் கண்ட்ரோல் கிடைக்கல. பட் 2மே தலையை தாண்டி போயிடுச்சு, குத்தி போயிடுச்சு. 3 more. லெஃப்டாக திரும்பி கேப்பில் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. கன்வென்சிங்காக பட்டிருக்கு. 4 in a row. டாட்டு போட்டு பார்த்துருக்கோம். இப்போ பேட்டிங்கில் பாருங்கள், 4வது 4 பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு அரவிந்த். ஃபுல்லராக போட்டிருக்காரு. பட் பேட்டை விட துணிஞ்சு ரெடியாக நின்று பார்த்தாடப்பட்ட பந்து, பொழக்கப்பட்ட பந்துன்னு சொல்லலாம். லைன்லேருந்து ரெக்டிஃபை பண்ணி இப்போ தான் போட்டார் அவர். 4 பால் சரியாக விழுவலை. இந்த பாலும் 4 மாதிரி இருக்குது. ஐ திங்க் 1 more. பாடியில் விழுந்திருக்கு. இதுவும் அடிச்சிருக்க வேண்டிய ஒரு பந்தாக தான் இருந்திருக்கும். எண்டா ஃபர்ஸ்ட் ஓவர் காமன் பவர் பிளே ஒரு முடிவில் ஸ்கோர் 20. 18ல் 22 தேவை. செகண்ட் நியூ பாலர் அரவிந்த் வந்திருக்காங்க. முதல் பால் அஸ்வின். வித்து இருந்துச்சு. கண்டிப்பாக வித்தை எடுத்து அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன். போன மேட்ச்சில் அடிச்சு காமிச்சார். பாயிண்ட்டுக்கு மேலே 4 6 அடிச்சிருந்தார். செகண்ட் பால் பேக் ஆஃப் த ஹேண்ட் மாதிரி போட்டார். ஸ்லோவராக போட்டார். ஓடி எடுக்கப்பட்ட 1. 5 நாளாக பதிவு பண்ண பேட்ஸ்மேன் அரவிந்த் இப்போ ஸ்ட்ரைக்குக்கு வந்திருக்காங்க. தேர்ட் பால். இதுவும் ஸ்லோவர் தான். பரவிட்டு பார்த்து ஆட்டார் பேட்ஸ்மேன். 4th one. விக்கெட்டை விட்டுட்டாரு. இப்போ தான் சொன்னார், வேணாம் பெரிய ஷாட்டு வேணாம், ஓட்டி விடலான்னு சொன்னார். போன மேட்ச்லேயும் இதே மாதிரி ஷாட், இதே ஷாட்டில் தான் தன்னோட விக்கெட்டை விட்டு போனார். இப்போ கையில் விழுந்து எட்ஜ் வாங்கி ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் லெஃப்டி மனோஜ். டாஸ் இந்த கேப் எஸ்எல்எஸ் கட்டாக்கி போயிருக்கு. எடுத்துட்டாருங்க மது. ஓடி எடுக்கப்பட்ட 2. பேக் ஆஃப் த ஹேண்ட் வர அவுட் ஆனார். வெல் பிளேடு. இதைத்தான் கண்டிப்பாக அஸ்வின்கிட்ட எதிர்பார்த்தார் அரவிந்த். இங்கே பிடிச்சா விக்கெட்டுன்னு பார்க்கும்போது டேரெக்டாக பட்டுருச்சு. அன்ஃபார்ச்சுனேட் டு த கோர். கண்டிப்பாக நல்ல த்ரோ அடிச்சு காமிச்சார் அங்கே அஜித். 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 25. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். 12 பால் பாக்கி இருக்குது. 17 தேவை. அடுத்த நியூ பாலர் அஜித் வந்திருக்காங்க. முதல் பால். பால் உள்ளே வந்துருச்சு. எஸ், அடித்த காத்துக்கே உள்ளே வந்துருச்சு நல்லாவே. செகண்ட் பால் க்ளீனாக எடுத்திருக்காரு. பவுன்ஸ், எக்ஸ்ட்ரா பவுன்ஸ். ஏமாத்துமா அப்படின்னா ஏமாறல ஃபீல்டரும். எஸ், மீண்டும் ஒரு ரன் அவுட். இங்கே ஒரு பக்கம் அரவிந்த் நிற்க, இன்னொரு பக்கம் விக்கெட்டாக சரி. இது 3 விக்கெட் விட்டுருக்காங்க. இழுத்துட்டு போய்டும் தோணுது. 6 கொடுத்துருக்காங்க. எஸ், வெளியே பார்த்து 6 தான் கொடுத்துருக்காங்க. நான் ஸ்ட்ரைக்கர் மேலே பட்டிருக்கு. 2 கொடுத்துருக்காங்க. அது கேப்பில், செம கேப்பில் போயிருக்கு. ஸோ கன்ஃபார்ம் 2 எடுப்பாங்க. நல்லா வெள்ளைக்கு வைடியாக இருக்கார் பேட்ஸ்மேன். தொட்டுட்டார். 1 more remaining இந்த ஓவரில். 8 ரன் தேவை. சிங்கிள் மாற்றி ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்கிட்டாரு அரவிந்த். 3 ஓவர் முடிவில் 35 ஸ்கோரு. திருவையாறு. லாஸ்ட் ஓவர் போட விவேக் வந்திருக்காங்க. 6க்கு 7 டிஃபெண்ட் பண்ணும். முதல் ஓவரில் பாயிண்டில் ஆள் இருக்காங்க. ஓடி எடுக்கப்பட்ட 1. பிரபாஸ் சைக்கிள். இப்போ செகண்ட் பால் 5க்கு 6. அவுட் சைடேஜ் இந்த கேப் எஸ்எல்எஸ். க்ளோஸாக வச்சுருந்தாங்க. ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. 4க்கு 2 தேவை. ஃபீல்டர் க்ளோஸ். பந்திங் க்ளோஸாக போட்டிருக்காரு. வர விட்டு வைக்க பார்த்தாங்க. 3க்கு 2. அடிக்க முடியல. பிடிச்சிட்டாருங்க. லாஸ்ட் ஓவர் 2க்கு 1 தேவை. அதுவும் புல் ஷாட்டில் தான் வந்திருக்கு. வின்னிங் ரன்ஸ் இங்கே ஓடி எடுக்கிறாங்க. மேட்சை முடிக்கிறாங்க. திருவையாறு வந்த மேட்ச். இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் அரவிந்த். திருவையாறு 16 பால் 33. பவர் பிளே ஓவரில் ஒரே ஓவரில் 5 பவுண்டரி அடிச்சிருந்தார்.